இங்க நம்ம ஹீரோயினி ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்க போகும்போது ஹீரோயினி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்க ஹீரோவும் ரொம்ப சந்தோஷமா கல்யாண வேலை எல்லாத்தையும் ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த கல்யாணத்துல ஹீரோட அப்பாவுக்கு விருப்பமே இருக்காது. ஏன்னா அவர் ஹீரோவுக்கு வசதியான வீட்டு பொண்ணா பார்த்திருப்பாரு. ஆனா ஹீரோனி கொஞ்சம் ஏழையா இருக்கும். அப்படியே கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சது. ஹீரோ ஃபர்ஸ்ட் நைட் நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவன் நினைச்ச மாதிரி ஃபர்ஸ்ட் நைட் நல்லபடியா முடிஞ்சிருது. இப்படியே கண்டினியூஸா 3 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் பஞ்சாயத்தை குட்டி நான் இனிமே ஹீரோ கூட வாழ முடியாது, நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். அப்ப பஞ்சாயத்துல இருக்கவங்க கல்யாணம் ஆகி 3 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்க ஹீரோயின் எதுவுமே பேசாம இருக்கும். அங்க இருந்தவங்களும் ஹீரோ கிட்ட உன் உடம்புல எதுவும் பிரச்சனை இருக்கான்னு கேட்க ஹீரோட அப்பாவும் ஏன் உடம்புல தான் பிரச்சனை இருக்குமோ அந்த பொண்ணு உடம்புல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பெரிய பிரச்சனை பண்ணிடுறாரு. அப்ப ஹீரோனி ஹீரோ கிட்ட வந்து இப்ப கூட நான் சொல்றதை கேட்க மாட்டேன், நான் ஒவ்வொரு நாள் நைட்டுக்கு அப்புறமும் என்ன நடந்துச்சுன்னு கிட்ட சொல்ல வந்து ஆனா நீ தான் அலட்சியமா எடுத்துக்கிட்டு இப்ப கூட எல்லாரும் என் மேல தப்பு இருக்குன்னு கூட நினைச்சுக்கிட்டோம். ஆனா இனிமே உங்க கூட வாழ மாட்டேன்னு சொல்லி கிளம்புறோம். கிளம்பும் போது ஹீரோட அம்மா கிட்ட அவனுக்கு தூக்கத்துல பேச பிரச்சனை இருக்கு, இதை சரி பண்ணிட்டு அவனை வந்து என் வீட்டுல கூட்டிட்டு போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாமா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்புறோம். ஆனா இந்த விஷயத்த ஊர்ல இருக்க எல்லாருமே ஹீரோக்கு ஆண்மை குறைவா இருக்கணும், இல்ல ஹீரோ ஒரு கேயா இருக்கும், அதனால தான் பொண்டாட்டி விட்டு போயிட்டான்னு சொல்லி கதை கட்ட ஆரம்பிக்கிறோம். இதனால மொத்த குடும்பமே சோகமாயிருது. அப்பதான் ஹீரோயினோட அப்பாவும் ஹீரோயினோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் கேட்டு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்க சொல்றாரு. ரெண்டுமே நீங்க 2 பேர் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, என்ன பிரச்சனைன்னு கேட்க அப்பதான் ஹீரோயின் ஒரு விஷயத்தை ஷேர் பண்றா. அப்பதான் ஹீரோ நைட்டு ஃபுல்லா ஹீரோயினை தூங்க விடாம வேற ஒரு ஆள் மாதிரி சின்ன பையன் மாதிரி நடந்துப்பான் போல. இந்த பிரச்சனை அவன்கிட்ட இருக்குன்னு சொன்னா தாங்க மாட்டான், அதனாலதான் வந்துட்டேன்னு சொல்றான். இந்த பக்கம் ஹீரோட அப்பாவும் நான் அப்பவே சொன்னேன் இவன் தான் கேட்கல அப்படிங்கிறாரு. உடனே ஹீரோவும் ஹீரோயினை பார்க்க வீட்டுக்கே வந்து அவ காலில் கையில விழுந்து ஹீரோயினை எப்படியே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பார்த்த ஊர் மக்கள் அப்பாவும் பிரச்சனை சரியாச்சு நடக்க போகும்போது மறுநாள் நைட்டே ஹீரோயின் லெட்டர்ல உனக்கு இன்னும் அந்த பிரச்சனை சரியாகல, சரியானதுக்கு அப்புறம் வந்து என்னை கூட்டிட்டு போன்னு சொல்லி லெட்டர் எழுதி வச்சுட்டு கிளம்பிடுறான்.